உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், ஆனால் இனி நான் சிறுமைப்படுத்துவதில்லை. உன்னை துன்மார்க்கருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்பதில்லை. உன்னை நான் சிட்சித்தேன், உனக்கு என் முகத்தை மறைத்தேன். வானம் வெண்கலமாய் போனது, பூமி இரும்பாய் போனது, எல்லாம் உண்மைத்தான். அது நிமித்தம் உன் வருமானங்கள் அடிக்கப்பட்டது. உன்னுடைய விளைச்சல்கள் எல்லாம் அந்நியர்கள் புசித்தார்கள், உன் தானியங்கள் அந்நியர்கள் புசித்தார்கள். என் கோபத்தின் நிமித்தம் இவைகளை செய்தேன். என் உடன்படிக்கையை நீ விட்டுவிட்டபடியினால் இப்பொழுது நீ என் உடன்படிக்கைக்குள் வந்து நிற்கிறாய். உன்னை கண்ணோக்கி நான் பார்க்கிறேன். இனி நான் கோபமாக இருப்பதில்லை. இனி நான் உன்னை சிறுமைப்படுத்துவதில்லை. இனி வெட்கத்துக்கு பதிலாக 2 பலன் வரும். உன்னுடைய முடிவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உன் சத்துருக்கள் இனி இவர்கள் எழும்பப் போவதில்லை என்று நினைக்கிற உன் இனத்தார், ஜனத்தார், உன்னோடு வாழ்ந்தவர்கள், வளர்ந்தவர்கள், அநேகர் கண்கள் காணும்படியாக உன்னை கட்டி எழுப்புவேன். நான் சர்வ வல்லவர், என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்து தடைபடாது நடக்கும் என்ற வசனத்தை நீ வாசிக்கவில்லையோ? இடையில் வேத வசனத்தை விட்டாய், ஆகையால் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இப்பொழுது மறுபடியும் உடைக்கப்பட்ட உடன்படிக்கை புதுப்பித்து கொள்ள மனம் திரும்பினாய். இப்பொழுது நான் உன்னை குணப்படுத்துகிறேன். என் தழும்புகளால் நீ சுகமானாய். உன்னுடைய நெருக்கம் விசாலத்தில் வைக்கப்பட போகிறது. நெருக்கத்தில் இருக்கிற உன்னை நான் விசாலத்தில் வைப்பேன். திரும்பவும் நீ கட்டி எழுப்பப்படுவாய். நீ அலங்கரிக்கப்பட்ட பட்டணமாக்க, ஒரு அரண்மனையாக்க காணப்படுவாய். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் பெருக்கும். இன்னும் அநேகருக்கு நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். நீ சாட்சியாக காணப்படுவாய். புதிய ஆசீர்வாதத்தை நீ காணப்போகிறாய். பூத்துக்குழுங்கிற மரத்தை போல் ஆசீர்வதிப்பேன். வெங்கல கதைகளை உடைத்து 24 பேர் அந்த காலத்தில் பொக்கிஷங்களும் கொள்ளை பொருளாய் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.